அசுர ராஜா சூரபத்மன் உலகையே துன்புறுத்தினான். தேவர்கள் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒரே நம்பிக்கை, ஒரே பிரார்த்தனை, யாராவது எங்களை காப்பாத்தணும். அந்த நேரத்தில்தான் இரவின் ஒளியாக 6 முகங்களுடன் வேல் தாங்கி போரின் உருவமாக திருச்செந்தூர் மணலை அடைந்த நேரமே கடலலை கூட மெதுவாகிவிட்டது. இது சாதாரண வருகை அல்ல, ஒரு சக்தியின் வருகை, ஒரு யுத்தத்தின் ஆரம்பம். சூரபத்மன் தனது அசுர படைகளை முழுதாக அனுப்பினான். ஆனா முருகனின் வேலின் ஒளி எல்லா இருட்டையும் துளைத்தது. ஒவ்வொரு அசுரனும் விழும்போது கடலின் காற்று கூட அதிர்ந்தது. அசுரன் தனது சக்தியை மாற்றி முதலில் மரமாக, பிறகு மானாக, இறுதியில் பயங்கரமாக மாறினான். ஆனா எத்தனை வடிவம் எடுத்தாலும் வேல் அவனை துரத்தியே தீர்ந்தது. இறுதி சமயத்தில் சூரபத்மன் முழு சித்திரவதை சக்தியுடன் முருகன் முன்னால் நின்றான். அந்த நொடியில் ஒரே ஒளியாக வெடித்தது சக்திவேல். அது அசுரனை துளைத்து இருட்டில் மறைந்திருந்த அனைத்தையும் அழித்தது. அந்த நிமிஷமே தேவர்கள் விண்ணுலகிலிருந்து மலர்கள் பொழிந்தன. கடல் அலையே அஞ்சியபடி பின்வாங்கியது. அங்கு நின்ற முருகன் ஒரு தெய்வமாக மட்டும் இல்ல, ஒரு போர்வீரன், ஒரு பாதுகாவலன், ஒரு சக்தியின் உருவம். அந்த யுத்தத்தின் நினைவாக இன்று வரை திருச்செந்தூர் மணலும் அலைகளும் காற்றும் அதே கதையை கிசுகிசுக்கிக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் அழிவில்லாத திருச்செந்தூரின் முருகன் வரலாறு. முருகப்பெருமானின் அருள் உங்கள் வீட்டில் என்றும் நிலைக்கட்டும்.